நாங்கள் வந்து திருப்பூரில் வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு கார்மெண்ட்ஸும் பார்த்துட்டு இந்த அக்ரியும் வந்து கொஞ்சம் பாட்டுருக்கோம். வெள்ளைப்பூச்சி இருக்குதுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருந்தோம். வேர் பிடிக்க முடியாதுங்க, வேர் கிடைக்காது. அதனால் வந்து நம்ம என்ன சஜஷன் பண்ணோம்னா பிளாக் பூஸ்ட் கொடுக்குறங்காட்டி என்ன யூஸ்ன்னு ஒரு மாதம் ஆச்சுன்னா எனக்கு அந்த ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வீடியோ தென்னை மூலம் நம்ம குழி எடுக்கும்போது ரொம்ப ஆழமாக எடுத்து போட்டிருந்தோம்னா அதனுடைய வேர்கள் வந்து இந்த ஆட்டுப்புழுக்கை வந்து விலைக்கு வாங்கணும் அப்படின்னா என்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பாலை வந்ததில் நிறைய குறைமைகள் உதிருதுன்னு சொல்லி தான் வந்து நம்மளை வந்து அது வந்து அந்தளவுக்காக எங்களுக்கு வந்து சக்ஸஸ் இல்லை. வணக்கம், என்னோட பேர் நடராஜுங்க. குண்டத்தில் வந்து தோட்டம் இருக்குன்னு நம்மளது பொள்ளாச்சி பயோ வந்து அவங்க வீடியோவில் நான் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி இருக்குன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இப்போ வந்து வேர் பிடிக்க முடியாதுங்க, வேர் கிடைக்காது, நம்மளது ஆடு இருக்குதுங்க, பட்டியலிருந்து ஆட்டு புழுக்கை எடுத்து போட்டிருக்கோம். இந்த புழுக்கையெல்லாம் வந்து மக்கருக்கு ப்ளஸ் அந்த குரம்பை ஒழுகாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி மருந்து ஊற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து ஒரு 850 மரத்துக்கு வந்து இப்போ எல்லாம் ஊற்றி ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நடராஜ் சார் அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க 3.5 வருஷம் நெட்டை குட்டை 850 தென்னை விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இவங்க தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலை வந்த மரங்கள் இருக்குதுங்க, வந்துட்டு இருக்கிற மரங்களும் இருக்குது. பாலை வந்ததில் நிறைய குறைமைகள் உதிருதுன்னு சொல்லி தான் நம்மளை வந்து பார்க்க சொன்னாருங்க. காய்ப்பு திறன் வந்து கம்மியாயிருது, வெடிக்கிற பாலைகள் வந்து பூரா குறைமை விழுகுது, பிரச்சனைகள் இருக்குது, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். வந்து பார்த்துட்டு நுண்ணோட்ட சத்து வந்து வேர் வழியாக கொடுக்கறதுக்கு வந்து கேட்டிருந்தாரு. 3-4 வருஷம் ஆய்ந்து பாலையே வந்திருந்தாலும்ங்க தென்னை மூலம் நம்ம குழி எடுக்கும்போது ரொம்ப ஆழமாக எடுத்து போட்டிருந்தோம்னா அதனுடைய வேர்கள் வந்து மேலே வந்து மேவி வந்திருக்காதுங்க, ஆக்டிவான வேர்கள் வந்து கிடைக்காதுங்க. அதனால வந்து நம்ம என்ன சஜஷன் பண்ணோம்னா இவருக்கு வந்து கடல்பாசி உரத்தில் வந்து NPK இருக்குதுங்க, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மட்டும் இருக்கிற மாதிரியுமே பிளாக் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு பவுடர் 2 தண்ணியில் கரைச்சி வந்து மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றுற மாதிரி வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம்ங்க. இப்போ நம்ம இந்த NPK லிக்யூடும் பிளாக் பூஸ்டர் கொடுக்குறங்காட்டி என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாலை வரும்போது வந்து பாலையே நல்லா பெரிய பாலையாக வருங்க, பச்சை மட்டை தொங்காது, வெடிக்கிற பாலைகளில் வந்து மேக்ஸிமம் எல்லா குறைமைகளுமே அப்படியே நிற்குங்க. இது வந்து வருஷத்தில் ஒரு 3 தடவை கொடுத்தா போதுங்க. நம்மளுக்கு எல்லா மரம் ஒரே மாதிரி ஈனி வந்து காப்புக்கு வந்துருச்சு, பலனுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கிற மாதிரி உரங்களை வந்து சஜஸ்ட் பண்ணிக்கலாமுங்க. இவங்களோட தோட்டத்தில் இருக்கிற ஆட்டு பண்ணையில் வரக்கூடிய ஆட்டாம்புழுக்கை போட்டுடுறாங்க. அப்புறம் ரெகுலராக வந்து சாணியும் போட்டுடுறாங்க. நாட்டு மாடும் வந்து வச்சிருக்கிறாங்க. யார் வந்து நம்மளுக்கு ஃபோனில் கூப்பிட்டு பேசிட்டு இந்த மாதிரி தோட்டத்தில் நான் அதிகமாக இருக்க மாட்டேங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு என்ன பிரச்சனைக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கனாரு. வந்து பார்த்தா ஒயிட் பிளேஸ், அதாவது கொஞ்சம் வெள்ளைப்பூச்சிகள் இருந்தது. வேரில் கட்டுறதுக்கு தான் சார் வந்து கேட்டாருங்க. மரம் வந்து கண்ணு மரம் அப்படிங்கிறங்காட்டி வந்து நம்மளுக்கு வேரில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்துச்சு. சார் வந்து ஆட்டாம்புழுக்க நாட்டு மாட்டு சாணி அதுகளே இவங்களே போட்டிருந்தாங்க. அதனால நம்ம அதை கம்போஸ்ட் பண்ணி தர மாதிரி NPK லிக்யூடு ப்ளஸ் வந்து பிளாக் பூஸ்டர் தண்ணியில் கரைச்சி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்குறோமுங்க. இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து வேறு விவசாயம் கூட பண்ணி பார்த்தோமுங்க. அது வந்து அந்தளவுக்காக எங்களுக்கு வந்து சக்ஸஸ் இல்லை. நான் வந்து அந்தளவுக்கு இங்கே ஃபுல்லாக இன்வால்வ் பண்ண முடியல என்னால். அதனால் வந்து தென்னம்பிள்ளை வந்து நல்ல முறையாக பராமரிச்சுட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.